கிஸ் டைரக்டர் சதீஷ் அவருடைய டைரக்ஷன்ல நம்ம கவின் அவர்கள் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு தமிழ் லவ் திரைப்படம். ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வெளிவந்த ஒரு திரைப்படம். ஏன்னா கவின் அவருடைய படங்களுக்குனே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஆனா அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதாவது பார்த்தவங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு தரமான ஒரு ஃபீல் குட் மூவி தான். ஆனா வர்த்தக ரீதியா இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வர்த்தக ரீதியா பார்க்கும்போது ஒரு தோல்வி பெற்ற ஒரு திரைப்படம், விமர்சனமா பார்க்கும்போது பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு திரைப்படமா இருந்தது. ஆனா ஏன் அந்த படம் ஓடல அப்படின்ற மாதிரி தான் ஒன்றும் புரியல. தமிழ் ரசிகர்கள் மேபி இதே கண்டென்ட்டை எதனா ஒரு மலையாள படத்துல எடுத்திருந்தா படம் பெருசா ஓடி இருக்குமோ என்னமோ. ஆனா ஒரு நல்ல கண்டென்ட்டுங்க, தரமான ஒரு சம்பவத்தை பண்ணக்கூடிய ஒரு திரைப்படமா தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஆனா ஆடியன்ஸுங்களுக்கு ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரலன்னு தெரியல. ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்லாம் தாறுமாறான ஒரு திரைப்படம். ஆனா பெருசா போகவே இல்லை. கவினுக்கு கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருந்திருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு நான் பண்ண ஒரு நல்ல படம் ஏன் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஏதோ ஒண்ணு வந்துருச்சு, ஓடிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. இந்த கிஸ் திரைப்படம் எப்பதான் டிஜிட்டலா ஓடிடில வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பீங்க. அதுல ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமா மட்டும் இல்ல, இந்தியன் சினிமாலேயே ஓடிடி ரைட்ஸ் விற்காம ஒரு படத்தை ரிலீஸ் பண்றது ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா படம் நல்லா இருந்தா பிரச்சனை இல்லை, படம் நல்லா இல்லைன்னா எந்த ஒரு ஓடிடி வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் இந்த படம் மாட்டிக்கிச்சு. அதாவது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி முடிச்ச வரைக்கும் ட்ரை பண்ணாங்க, எதனா ஒரு ஓடிடி இந்த படத்தை வாங்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யாருமே வாங்கவே இல்லை. சரி, ரிஸ்க் எடுத்து நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம், நம்மளுக்கு நம்ம கண்டென்ட் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஆனா ரசிகர்கள் பெரிய ஆர்வம் இந்த படத்து மேல காட்டல அப்படின்றதுனால படமும் பெருசா போகவே இல்லை. இப்ப இந்த படத்தை எந்த ஒரு ஓடிடியும் வாங்கல. அதனாலதான் இன்னுமும் இந்த படம் எந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயும் ஸ்டீம் ஆகாம அப்படியே கிடப்பிலே கிடக்கு. பிரைம் வீடியோ, ஜி5, அதுக்கு அடுத்து ஹாட் ஸ்டார் இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களாமா. அமேசான் பிரைம் மோஸ்ட்லி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா ஹைபிரிட் முறையில் தான் இந்த படத்தை அவங்க வாங்குவாங்க. அதாவது அட்வான்ஸா ஒரு படத்துக்கு அட்வான்ஸை கொடுத்து படத்தை வாங்கி ஸ்டீம் பண்ணுவாங்க. அதுல எவ்வளவு ரெவென்யூ வருதோ அதுல ரெவென்யூ ஷேர் அப்படின்ற மாதிரி பர்சன்டேஜ் போட்டுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு முறையில தான் பிரைம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னமும் எந்த ஒரு ஓடிடி ரைட்ஸுமே இந்த படத்தை வாங்கல, அக்ரிமெண்ட் சைன் ஆகல. அந்த காரணத்தினால்தான் இன்னமும் கிஸ் திரைப்படம் எந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயும் ஸ்டீம் ஆகாம கிடப்புல கிடக்கு. மேபி யாருன்னா வாங்கி இந்த படம் ஸ்டீம் ஆகுற மாதிரி இருந்தா நான் டெஃபினட்டா அப்டேட் பண்றேன். நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமல் சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.